கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். கடைசி செய்திகளிலே நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், அதிலே முதல் செய்தியை ஏற்கனவே நாம் படித்து விட்டோம். 2வது செய்தியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையில் இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். யூ ஷுட் ஃபாலோ மீ as I read. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், அதிலே நாம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 முதல், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பூமியும் வானமும் அகன்று போயின. அப்போ வானத்தில் வசிக்கிறவர்கள், பூமியில் வசிக்கிறவர்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவலமான சூழ்நிலை தான் அங்கே உண்டு என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பெரிய வெள்ளை சிங்காசனத்திலே வீற்றிருப்பதாக பார்க்கிறோம். பெரிய வெள்ளை சிங்காசனம், இது பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாயத்தீர்ப்பின் ஒரு சிங்காசனம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவிகள்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் பழைய பாவத்தாசை வந்து திரும்ப பழைய பாவங்களுக்கு போய்விடுகிறவர்கள், தங்களை மீண்டும் மீண்டுமாக கரைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள், மொத்தத்தில் மனம் திரும்பாதவர்கள், தங்களுடைய சொந்த புத்தி சக்தி அவற்றின்படி வாழக்கூடியவர்கள். இவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கடைசி நியாயத்தீர்ப்பு என்றும் சொல்லலாம். இந்த காட்சியிலே நாம் 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, முதலாவதாக சிங்காசனம் என்று பார்க்கிறோம். 2வதாக சீர்கெட்டு போனவர்கள், அவர்களை குறித்து பார்ப்போம். 3வதாக ஜீவ புஸ்தகம், அதை குறித்து காண்போம். 4வதாக சிறந்த நியாயத்தீர்ப்பு, அதை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். 4 காரியங்கள் மிஞ்சிய வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடியது. முதலாவதாக சிங்காசனம், 11ஆம் வசனம் மீண்டும், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். பெரிய வெள்ளை சிங்காசனம், பரிசுத்தமான ஒரு காட்சியின் கலர், நிறம் என்று சொல்லலாம். 2வதாக சிங்காசனம், ஆண்டவருடைய ஆளுகை. ஆண்டவருடைய ஆளுகை பூமியின் மேலே, வானத்தின் மேலே, சமுத்திரத்தின் மேலே, அதற்கும் கீழே, எல்லா இடத்திலும், அண்ட சராசரங்களிலும் ஆண்டவருடைய ஆளுகை. சரி, இந்த பெரிய வெள்ளை சிங்காசனம், இதை குறித்து சற்று நேரம் பார்த்துவிட்டு திரும்ப நாம் செய்திகளுக்கு நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக பெரிய, 2வதாக வெள்ளை, 3வதாக சிங்காசனம். பெரிய என்றால்
ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட பாதாளம் அது பெரிதாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஏனென்றால் உள்ளே விழுந்து கொண்டிருக்கிறவர்கள், பாதாளத்துக்கு போகிறவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இடம் பாதாளம், ஆனால் அது பெரிதாகி கொண்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 5ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பாதாளம் எவ்வாறாக வர்ணிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். சரி, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14 பார்க்கும் பொழுது, அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, கடவுள் விரிவாக்கி அல்ல, தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆ என்று மட்டில்லாமல் திறந்ததுன்னு வாசிக்கிறோம். மட்டில்லாமல்னா ஒரு அளவே கிடையாது, ஒரு வரம்பே கிடையாது, ஒரு எல்லையே கிடையாது. மட்டில்லாமல் அதுவே திறந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா the number of people who are entering into Hades is increasing day by day. ஒவ்வொரு நாளும் பாதாளத்தில் செல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்பது பொருளாகும். பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. மீண்டும் அந்த வசனம் ஏசாயா 5:14. அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது, சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான், மேட்டுமையானவர்களுடைய கண்கள் தாழ்ந்து போம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆக நியாய தீர்ப்பு தொடங்குகிறதே பாதாளம் தன் வாயை ஆ என்று விரிவாய் திறந்து மட்டில்லாமல் விரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் நாளுக்கு நாள் உள்ளே நுழையக்கூடிய பாவிகளின் கூட்டம் எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பாதாளம் இப்படி இருக்க, பரலோகத்தை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இன்னும் இடம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இன்னும் இடம் இருக்கிறது அப்படின்னா பரலோகத்திற்கு போகக்கூடிய மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். பரலோகத்திற்கு போகக்கூடிய மக்கள் கூட்டம் குறைவு, பாதாளத்துக்கு போகக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகம். எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? சரி, இந்த கூட்டத்தை குறித்து இன்னொரு வசனத்தையும் பார்த்து விடுவோமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுங்கள். நீங்கள் தான் வேகமாக எடுப்பீங்களே என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அடிக்கடி நாம் பார்த்த வசனங்கள், அடிக்கடி அமர்ந்து நாம் சிந்திக்காத வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்கள், அதிகம் குறைவு எப்படின்னு பாருங்கங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகக்கூடிய வாசல், பாதாளத்துக்கு போகக்கூடிய வாசல் அல்லது நரகத்துக்கு போகக்கூடிய வழி, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பிறகு அடுத்த வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னா பிரவேசிக்கிறவர்கள் இன்னும் சிலர் என்று தானே அர்த்தம். அப்போ மோட்சத்துக்கு போகிறவர்கள் வெகு சிலர், நரகத்துக்கு போகிறவர்கள் பலர், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் அநேகர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். யார் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்? ஒரு கள்ள தீர்க்கதரிசியை பற்றி பார்த்தோமே கடந்த நாட்களிலே. தீமையின் திருடர்கள், ஒன்று சாத்தான், அடுத்தது அந்தி கிறிஸ்து, அடுத்தது கள்ள தீர்க்கதரிசி. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் அவனுடைய சந்ததி வந்தவர்கள். கள்ள தீர்க்கதரிசியின் சந்ததியார் என்று சொல்லலாம். அன்றும் உண்டு, இன்று ஏராளம் உண்டு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்றைய நாளிலே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஏராளமான பேர், எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், ஏராளமான பேர், ஏறக்குறைய 95% என்று சொல்லலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் பட்சிக்கிற ஓநாய்கள். எதை பிடுங்கலாம், எதை அபகரிக்கலாம், என்ன பொய் சொல்லி இந்த காரியங்களை திருடலாம் என்று சொல்லி அபகரிக்கிற பட்சிக்கிற ஓநாய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுத்தோல் பொறுத்தவர்கள் ஆட்களை பார்த்தால் ஃபிலிம் ஸ்டார் மாதிரி நிற்பாங்க, ஆனால் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும்
முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இல்லையே. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். நல்ல கனி கெட்ட கனி எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வற்புறுத்தக்கூடிய கனிகள் 2 வகைப்படும். ஏராளமான நல்ல கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இருப்பினும் முக்கியமாக 2 கனிகள். ஒன்று ஆவியின் கனி, அடுத்தது அருட்பணியின் கனி. ஒன்று ஜீவியத்தின் கனி, அடுத்தது ஊழியத்தின் கனி. ஆவியின் கனி ஒரு ஆரஞ்சு பழம் போல. ஆவியின் கனிகள் என்று வேதம் சொல்லவில்லை, ஆவியின் கனி என்று சொல்லி ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் என்று ஒருமையிலே தான் ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியிலும் நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனி ஒரு ஆரஞ்சு பழம் போல. அதில் உள்ள பல்வேறு சுளைகள், அதில் உள்ள பல்வேறு சுவை தரும் அம்சங்கள் என்னென்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இதோட முடிஞ்சு போச்சா? இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் அன்பிலும் என்று சொல்லி இன்னும் அங்கே சில காரியங்கள் சொல்லப்படுகின்றன. இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே ஆவியின் கனியின் அம்சங்கள் சிலவற்றை அங்கும் நாம் காண்கிறோம். ஆவியானவர் எப்படி அளவிறந்தவரோ, எப்படி எண்ணிக்கைக்கு அடங்காதவரோ, வரம்புகளை எல்லாம் கடந்தவரோ, அவருக்குள்ளான குணங்களும் வரங்களும் எக்கச்சக்கம், அதிகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனியின் அம்சங்களும் ஆவியானோட வரங்களும் எண்ணிக்கைக்கு அடங்காதவை. ஆவியின் வரங்கள் சொன்னா 1 கொரிந்தியர் 12, ரோமர் 12, பின்ன எபேசியர் 4, 1 பேதுரு 4. எத்தனை இருக்கும் மொத்தத்தில்? ஏறக்குறை 25. அவ்வளோதானா? இல்லையே, அதிகமாக உண்டே. பாடல் வரம், எழுத்து வரம், இதெல்லாம் அங்கே இல்லையே. ஆவியானவர் எப்படி அளவிறந்தவரோ அதுபோல ஆவியின் வரங்களும் அளவிறந்தவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, தொடர்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் வருகைக்கு வருவோமே. 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ முதலாவதாக ஆவியின் கனி, அடுத்தது அருட்பணியின் கனி. அருட்பணினா ஊழியம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி யோவான் 15:16 கர்த்தர் முழங்குவதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர் இருக்கும் இடத்திலே கனி கொடுப்பீர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீர்கள். இருக்கும் இடத்திலே மட்டுமல்ல, எழும்பி பிரகாசிக்க, எழுந்து போய் பல இடங்களிலே ஆண்டவரை பற்றி சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாகும். அது அருட்பணியின் கனி. ஆவியின் கனியும் அருட்பணியின் கனியும் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரி, தொடர்ந்து பார்க்கிறோம். 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி விழுந்து விழுந்து ஜெபிப்பார்களே ஜெப வீரர்கள். அடுத்த வசனம், அந்நாளில், எந்நாளில்? ஆண்டவர் வருகையின் நாளில் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாளில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. அது என்னது? ஜெபம், இடைவிடாத ஜெபம். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? பிசாசுகளை துரத்திருக்காங்களே, இவங்க போன உடனே பிசாசு ஆடுத. பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்கள் செய்திருக்காங்களே. அற்புத ஊழியர்கள், தீர்க்க தரிசிகள், எக்ஸாசிஸ்ட், பின்ன பிசாசுகளை துரத்துகிறவர்கள், ஜப வீரர்கள். இவங்கெல்லாம் ஆண்டவரோட வந்து கேட்கங்கள்ல, இவங்களுக்கு தானே பரலோகத்தில் முதலிடம். பார்த்துருவோம், பார்த்து விடுவோம். 23, அப்பொழுது நான் இயேசு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க ஊழியங்கள் தானே செய்திருக்காங்க, ஜப வீரர்களாக இருந்திருக்காங்க, தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்காங்க, அற்புதங்கள் செய்திருக்காங்க, பிசாசுகளை எல்லாம் துரத்திருக்காங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தானே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அக்கிரம செய்கைக்காரரே, அகன்று போங்கள் என்னை விட்டு, அறியேன் உங்களை.
இந்த வசனத்தை மீண்டும் பாருங்க, 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய ஊழியம் செய்தவர்கள், அநேக வரங்களை பெற்றவர்கள், வரங்களை எல்லாம் பயன்படுத்தியவர்கள். ஏன் அக்கிரம செய்கைக்காரர்கள்? ஆண்டவர் கொடுத்த வரங்கள், ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்த திறமைகள், இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தாமல் தங்கள் சொந்த மகிமைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவராஜ்யத்தை, இந்த வரங்களை எல்லாம் பயன்படுத்தி தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தங்களை சுற்றிலும் குட்டி ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே குட்டிச்சுவராக போங்கள் என்று ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி அல்லது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கணக்கு ஒப்புவிக்க கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும், குறிப்பாக வாலிபர்களுக்கும். என்ன சொல்லுகிறார் பிரசங்கியார்? பிரசங்கி பாருங்கள், பிரசங்கியை பார்க்கும் பொழுது அங்கே சில எச்சரிப்பின் வசனங்களை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு கடுத்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கடுத்த எச்சரிப்பின் சில வசனங்களை அங்கேயும் நாம் காண்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாலிபனே என்று ஆரம்பிக்கிறது. வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, வயோதிபர்களுக்கும் இது முக்கியமான வசனங்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. 12ஆம் அதிகாரம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனின் வெளிச்சமும் சந்திரன் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கோணிப்போ, எந்திரம் வரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூப்புத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி, பசி தீபனமும் அற்றுப்போகாதற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும், வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றினருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்பாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி புஸ்தகத்தை மீண்டும் ஒருமுறை நீங்கள் வாசித்து பாருங்களேன். வருகைக்கு எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை அது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு அறிவிக்கும். ஆக முதலாவதாக சிங்காசனம், அதுல நியாய தீர்ப்பு உண்டு. மோட்சத்துக்கு போகிறவர்கள் சிலர், நரகத்திற்கு போகிறவர்கள் அநேகர். எனவே எச்சரிக்கையாயிருந்து நாம் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவதாக சீரிழந்தவர்கள் அல்லது சீர்கெட்டவர்கள். என்னென்ன சீர்கள்? ஆண்டவர் இவர்களுக்காக ரத்தம் சிந்தினார், ஆண்டவர் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் இவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பி நல்வாழ்க்கை வாழ அவர்களுக்காக ஆவண செய்தார், ஆண்டவர் இவர்கள் பெயரை ஒரு காலத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி திரும்ப கிறுக்கி போட்டார். இவர்கள் சீர்கிழந்தவர்கள், நரகத்திற்கு பாத்திரவான்களாக இவர்கள் காணப்படுவதாக இவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20:13 பாருங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், சிறியோரையும் போட்டிருக்கு, சண்டே ஸ்கூல்ல நிற்குத, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவர் எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்காரு. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சீர்இழந்தவர்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள், ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தவர்கள், பிறகு சிறுமைப்பட்டவர்களாக மாறினார்கள், சீர்கெட்டு போனார்கள். இவர்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்றார்கள். அதிலே அநேகர் பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பாதாளம் என்ற வார்த்தை 67 முறை, புதிய ஏற்பாட்டிலே பாதாளம் என்ற வார்த்தை 10 முறை பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏற்கனவே பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து நான் வாசித்தோம். என்னிடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாரிடத்துல? என்னிடத்துல. நீதிமொழிகள் பாருங்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், காலையில் எழும்பின உடனே வாசிக்கக்கூடிய ஒரு வசனம். அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக மட்டுமல்ல, எச்சரிக்கையோடு வாழ்வதற்காக அடிகோலக்கூடிய ஒரு அடிப்படை வசனம். என் இயேசு எனக்கு அருகிலே நின்று கொண்டிருப்பார், நான் அவருக்கு முன்பாக, என் பக்கத்தில் பிசாசு. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இந்த வசனத்தின் மூலமாக. நீதிமொழிகள் 27:11, என் மகனே, அது யார்? பால்ராஜ். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு, அது யார்? பிசாசு. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் யாரு? இயேசு. நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு உன் மூலமாக எனக்கு நிந்தனை, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் கேட்பது, ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேனா? உம்மை சந்தோஷப்படுத்திய ஒரு 10 காரியங்கள் ஆண்டவரே எனக்கு நினைப்பூட்டுங்க ஆண்டவரே. நினைத்து பார்த்தால் 10 காரியங்கள் வராது. ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்திய காரியங்களை எனக்கு நினைப்பூட்டும் ஆண்டவரே. ஒரு 20 ஆண்டவரே துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்றால் 20க்கு மேலே வரும். ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு, ஒவ்வொன்றாக ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து அறிக்கையிட்டு, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நான் என்னை கழுவிக்கொண்டு, அந்த கழுவுதலை விசுவாசத்தோட வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வது என்னுடைய கடமை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பேன். மீண்டும் ஒரு வசனம் உங்களுக்காக. 27ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27:11, என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிற பிசாசுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி, நீ ஞானவாளாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இது உங்களுக்கு பிரியமான வசனமா? அனுதினமும் அதிகாலையிலே சொல்லி, அந்திமாலையிலும் சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களை அறிக்கையிட்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த நியாய தீர்ப்புகளின் அடிப்படை என்ன? ஆண்டவர் ரெக்கார்டு வச்சிருக்காருன்னு சொன்ன நிறைய புஸ்தகங்கள், அதுல ஒரு சில புஸ்தகங்களை மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவதாக ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 12:13 நாம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12:13 நாம் பார்க்கும் பொழுது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள், ப்ளூரல்ல இருக்க, பன்மையில் சொல்லப்பட்டிருக்க. அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கடைசி வசனம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஒன்று நியாய தீர்ப்பு, ஒன்று ஜீவ புஸ்தகத்திலே பெயர், 2 அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவரவருடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, அவரவருடைய கிரியைகள் என்று சொல்லும் பொழுது சிலருக்கு கொஞ்சமாகவும் சிலருக்கு ரொம்பவும் இருக்குமே. அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே அல்லது பரலோகத்திலே கொடுக்கப்படக்கூடிய பரிசில்களிலே வித்தியாசம் இருக்குமே. வித்தியாசம் இருக்கும், ஆனா திருப்தியும் இருக்கும். எப்படி? இந்த கேள்வியை சாது சுந்தர் சிங் இடத்துல கேட்டார்கள். கேட்கும்போது, ஐயா, இப்படி கிரியைகளுக்கு ஏற்ப பலன் என்று சொன்னால் விசுவாசிகளுக்குள்ளே நியாய தீர்ப்பு நாளிலே அல்லது தொடர்ந்து வித்தியாசங்கள் காணப்படுமே பரிசில்களிலே. ஆமா என்று சொல்லிவிட்டு 4 பொருட்களை அவர் எடுத்து வர சொன்னார். எவை அந்த 4 பொருட்கள்? ஒரு செம்பு, ஒரு குடம், ஒரு கொப்பரை, ஒரு சின்ன டம்ளர்.
இந்த நாளை எடுத்து வந்து நாளையும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். நாளை நிரப்பினார்கள். ஃபுல்லா நிரப்பிட்டீங்களா என்று கேட்டார். ஆமா ஐயா, நாங்க தானே நிரப்புறோம், தண்ணீர் வழிந்தோடுகிறதே, பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்றனவே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு பாத்திரத்தையும் பாருங்க, எல்லாம் நிரம்பி இருக்கா? ஆமா ஐயா, பூரணமா இருக்கு. வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு ஐயா. குடம் குடம் தான், கொப்பரை தான், டம்ளர் தான், செம்பு தான். வித்தியாசம் இருக்க. வித்தியாசமும் உண்டு, திருப்தியும் உண்டு. அவனவருடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனளிக்கும் பொழுது வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் முறுமுறுப்பு இருக்காது, ஏக்கம் ஏளனம் இருக்காது. எல்லாரும் திருப்தியோடு இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு புஸ்தகம் மல்கியா கடைசி அதிகாரத்தை பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய பார்வை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, ஞாபக புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. போக்கு சொல்ல இடமில்லை, அவைகளுக்கு ஏற்ப நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 20, நம்முடைய சொற்களுக்கு தக்கதாக மத்தேயு 12, நம்முடைய சிந்தனைகளுக்கு தக்கதாக 1 கொரிந்தியர் 4, நம்முடைய அந்தரங்கங்களுக்கு தக்கதாக ரோமர் 2. வசனங்களை கண்டுபிடியுங்கள். ஆர்வம் இருக்கட்டும் உங்களுக்கு. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய எல்லா விதமான வருங்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குறித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதிலே பாவம் இருக்கிறது, இதிலே பரிசுத்தம் இருக்கிறது என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். எனவே ஜாக்கிரதையோடு இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிநாடு போயிருக்கீங்களா? சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? அமெரிக்கா போயிருக்கீங்களா? நான் பல நாடுகள் போயிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினாலே சுவிசேஷத்திற்காக நான் போயிருக்கேன். சரியா? அப்போ வெளிநாடு போகும்போது உங்கள் கையில் 4 டாக்குமெண்ட் இருக்கணுமே. 1 பாஸ்போர்ட் இருக்கணும், பிறகு டிக்கெட் இருக்கணும், திரும்ப ஒரு விசா இருக்கணும். அதெல்லாம் கொண்டு போய் கவுண்டரில் காட்டினா அவங்க ஒரு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க பிளேனில் ஏறுறதுக்காக. அதுவும் இருக்கணும். 4 இருக்கணும். 4 டாக்குமெண்ட் வச்சுருக்கணும் கையில். பாஸ்போர்ட் இருக்கணும், டிக்கெட் இருக்கணும், விசா இருக்கணும், போர்டிங் பாஸ் இருக்கணும். இதை வச்சு பிளேனில் ஏறிட முடியுமா? முடியாது. இந்த 4ஐயும் இமிகிரேஷனில் காட்டணும். அங்கே ஒரு சாவடி வச்சுருப்பாங்க, ஏறக்குறைய சுங்கச்சாவடி மாதிரி இமிகிரேஷன் வச்சுருப்பாங்க. இந்த 4ஐயும் காட்டணும். எந்த 4ஐயும்? பாஸ்போர்ட்டை காட்டணும், டிக்கெட்டை காட்டணும், விசாவை காட்டணும், போர்டிங் பாஸ் காட்டணும். அதெல்லாம் வச்சு கம்ப்யூட்டரில் அதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்ம பேரில் ஏதாவது கேஸ் இருக்கா, ஏதாவது பெண்டிங் கேசஸ் இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது கோர்ட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நம்ம சுத்தவான்கள் கிளியராக இருக்கும். அதுக்கு பிறகுதான் போங்க என்று சொல்லி பிளேனுக்குள்ளே நுழைய நம்மை அனுமதிப்பார்கள். வெளிநாடு செல்ல முடியும். சரியா? இந்த உலகத்திலிருந்து நம்ம அந்த உலகத்திற்கு போவதற்கு, பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கும் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதாது. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதாது? நம்ம ஞானஸ்நானத்துக்குன்னு சொல்லி ஒரு நற்சான்றிதழ் வச்சுருக்கோம், திடப்படுத்தல்னு சொல்லி ஒரு நற்சான்றிதழ் வச்சுருக்கோம், சபையில் அங்கத்தினர் சொல்லி ஒரு நற்சான்றிதழ் வச்சுருக்கோம், திருமண நற்சான்றிதழ் வச்சுருக்கோம், எத்தனையோ நற்சான்றிதழ். இதெல்லாம் போதாது. அவசியமா? அவசியம் உலகத்திற்காக. ஆனால் போதாது. என்ன போதாது? இமிகிரேஷன். ஆண்டவர் நியாயந்திருப்பார். நம்முடைய கிரியைகளை, நம்முடைய சொற்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அந்தரங்கங்களை, நம்முடைய பார்வைகளை, நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயந்திருப்பார். அந்த நியாயத்திருப்பு இமிகிரேஷன். அது முடிஞ்ச பிறகுதான் ஆண்டவர் நம்மை அலோவ் பண்ணுவார், நம்மை அனுமதிப்பார். பரலோக ராஜ்யத்திற்கு போக விமானம் அனுப்பப்படும். என்ன விமானம் அது? இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு நாம் செல்ல ஆண்டவர் அனுப்பக்கூடிய விமானம் மரணம் அல்லது ஆண்டவருடைய வருகை. 2ல் 1க்கு ஆயத்தப்படத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழ கடவோம். சரி, இன்னொரு காரியத்தையும் பார்த்து விடுவோமே. முதலாவதாக சிங்காசனம், 2வதாக சீர்கெட்டவர்கள், 3வதாக ஜீவ புஸ்தகம், 4வதாக சிறந்த தீர்ப்பு. என்ன? 14, 15 வெளிப்படுத்தும் விசேஷம் 20, 14, 15. அப்பொழுது மரணமும்
பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் இருக்கிறதா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் அன்றைய நாளிலேயே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு விடுகிறது. அதற்கு பின் கரை திரை குறை அற்றவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் ஜீவ புஸ்தகத்திலே அந்த பெயர் நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக, அனுதினமும் அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் முக்கியமான அம்சங்களை இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்த வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு தந்த இரவலான வாழ்க்கையிலே, உமக்கு உரிமையான வாழ்க்கையிலே, நீர் விரும்பும் வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். அதிக ஜாக்கிரதையோடு, அதிக எச்சரிக்கையோடு ஆண்டவரை நேசித்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக ஜீவிக்க நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.